ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் vlog தான். ஸோ குக்கிங் vlog இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த டிஷ் வந்து நம்ம செஞ்சதே கிடையாது. டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீ ஃபுட் தான். என்ன ஃபுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஸோ மக்களே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அந்த செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்டிலையே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 மிளகாய், நீட்டு மிளகாய் 2 போட்டுக்கிட்டேன். இன்னும் 2 போட்டுக்கலாம். அப்புறம் பிளாக் பெப்பர், அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கலாம். வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து சூடாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அரைச்சிருக்கோம். ஸோ இதோட இப்போ நம்ம வந்து டர்மரிக்கோ பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். ஹாஃப் கிரைண்டட் பவுடரோட கொஞ்சம் டர்மரிக் அண்ட் கொஞ்சம் பெருங்காயம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை அப்படியே செய்யணும். இந்த ஆனியன் கார்லிக்கோட பேஸ்டில் பேஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். ஞான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து மேரினேஷன் தான். ஒரு டைப் ஆஃப் பொரிச்சது, இன்னொன்று டைப் ஆஃப் பொரிச்சது, இன்னொன்று வந்து ஃப்ரை. ஸோ இதுதான் 3 டிஷ் நம்ம பண்ண போகிறது. ஸோ அவ்வளோதான், மேரினேட் ஆகிட்டுருக்கு.
ஆயிடுச்சு சமைச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பொரிச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பொரிச்சது. ஸோ அண்ட் தென் லாஸ்ட் டிஷ் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையே டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது. பொரிச்சதுன்னு சொல்ல முடியாது, நான் வாழை இலை வச்சு பண்ணல, அப்படியே பண்ணேன். ஸோ அடுத்தது போயிடலாம். ரைஸ் மூணுமே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல அவுட்கம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேட் இருக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye.